டேய், உங்க 2 பேருக்கும் என்னடா பிரச்சனை? இந்த முடிவு அவசியமானு நல்லா யோசிச்சுக்கோங்க. மச்சான், நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்துருக்கோம். எனக்கு டிவோர்ஸ் வேணும். ஆமாண்ணா, எனக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்ல. எனக்கும் டிவோர்ஸ் வேணும். டிவோர்ஸ் என்ன டிஜிட்டல் போட்டோவா? கேட்டதும் உடனே எடுத்து கையில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. 2 பேரும் முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவெடுத்துக்கலாம். இல்ல இல்ல இல்ல, நீங்க எதுவும் பேச வேணாம். எனக்கு டிவோர்ஸ் வேணும். நான் அந்த நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். நீங்க முதல்ல அப்ளை பண்ணி விடுங்க. எனக்கு இவங்கிட்ட இருந்து போனா போதும். ஆமா மச்சான், எனக்கும் வேற வழியே தெரியல. இவகிட்ட இருந்து பிரிஞ்சு போனா மட்டும் போதும். எனக்கு டிவோர்ஸ் வேணும், அவ்வளவுதான். இதுக ரெண்டையும் சேர்த்து வச்சோம்ல, நம்ம புத்தி செருப்பால் அடிக்கணும். 1 வருஷம் கூட தாண்டல, டிவோர்ஸ் வேணுமா? என்னண்ணா யோசிச்சிட்டே இருக்கீங்க? டிவோர்ஸ் கொடுங்க. அட, கொஞ்சம் பொறுமையா இருந்தா. ஏதோ மார்க்கெட்ல போய் காய்கறி தக்காளி வாங்க போற மாதிரி டிவோர்ஸ் கொடுங்க டிவோர்ஸ் கொடுங்க 2 பேரும் மாறி மாறி தாழ்த்திட்டு இருக்கீங்க. முதல்ல டிவோர்ஸ் வாங்குறதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும். முதல்ல உங்க ரீசன் என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் இதுல கையெழுத்து போடுங்க. அதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணணும். அப்புறம் கவுன்சிலிங் அது இதுன்னு முடிச்சு அப்புறம் தான் டிவோர்ஸ் கிடைக்கும். முதல்ல உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அண்ணே, பிரச்சனை தானே, அதை உங்க ஃப்ரெண்டே சொல்லுவாரு, கேட்டுக்கோங்க. டிவோர்ஸ் வேணும்னு கேட்டது நீ. முதல்ல பிரச்சனை என்னன்னு நீயே சொல்லு. யார் யார் யாரு? நான் கேட்டனா நீ தான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதனாலதான் வேற வழியே இல்லாம நானும் கேட்டேன். ஏய் ஏய் ஏய், பொய் சொல்லாதடி, பொய் சொல்லாத. நீ தான் முதல்ல ஆரம்பிச்ச. டிவோர்ஸ்ங்கிற வார்த்தையை நீ தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண. நீ தான் கேட்ட. என்ன காரணம்னு நீயே சொல்லு. அதெல்லாம் முடியாது. நீ தான் போய் சொல்ற. நீ தான் டிவோர்ஸ் கேட்ட. நீயே அவர்கிட்ட சொல்லு. நான் அங்க கேளுங்க. இல்ல மச்சான், இவகிட்டே கேளு. இல்லனா இவங்கிட்டே கேளுங்க. இல்ல மச்சான், என்னால சொல்ல முடியாது. இவகிட்டே கேளு. டேய், 2 பேரும் முதல்ல நிறுத்துங்கடா. இங்க பாருமா தங்கச்சி, உங்க 2 பேரையும் போராடி ஒன்னு சேர்த்து வச்சது நான். அதனால இப்ப நான் கேட்கற சொல்லு. டிவோர்ஸ்க்கு அது ஸ்ட்ராங்கான ரீசனானு நானும் தெரிஞ்சுக்கணும். அண்ணா, இவன் இருக்கானே, கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன அப்படி பாத்துக்கிறேன் இப்படி பாத்துக்கிறேன் என்னென்னமோ சொல்லி என்ன கல்யாணம் பண்ணா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சுத்தமா அப்படி இல்ல. டேய் சுடா மச்சான், டேய் சுடா. அவங்க ஒத்தையில நின்று நான் தோசை சுட்டுட்டு இருக்கேன். இவன் போன்ல பப்ஜி விளையாண்டு கத்திக்கிட்டு இருக்கான். டேய் டேய் சுதன். அட என்னம்மா, கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம போ. நான் பப்ஜி விளையாண்டுட்டு இருக்கேன்ல. டேய், நீ பப்ஜி விளையாடு, பஜ்ஜி தின்னு. ஆனா கொஞ்சம் என்ன நிமிந்து பாரு. இங்க பாரு, இதுல ஜெயிச்சாதான் வின்னர் சிக்கன் டின்னர். நான் அதை வாங்கிட்டு தான் உன்னை நிமிந்தே பாப்பேன். சீ, எரும மாடு. ஒரு டின்னருக்கு கூட்டிட்டு போக வைக்கல. இவனுக்கு வின்னர் சிக்கன் டின்னர். எப்ப பார்த்தாலும் கேம். சுதன், இப்ப மட்டும் நீ என்ன நிமிந்து பார்க்கல, நான் பாட்டுக்கு கோச்சிட்டு என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். போனா போய்க்கோ, ஆனா அவங்க தான் உன்னை சேர்த்துக்க மாட்டாங்களே. டேய், எல்லாம் ஒன்னாலதான்டா. உன்னை நம்பி வந்தல, எனக்கு இதெல்லாம் தேவைதான். ஏய், இப்ப எதுக்கு நீ ராட்சசி மாதிரி வந்து சண்டை போடுற? உனக்கு என்னதான் வேணும்? ஒரு கேம் கூட நிம்மதியா விளையாட முடியல. ச்சே, ஏன் வீடு. ஆனா என்னால ஃப்ரீயாவே இருக்க முடியல. உன்னால எதுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்? அதையே தாண்ட நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஒருத்தனை நான் ஏன் தான் சூஸ் பண்ணணும்? எப்ப பார்த்தாலும் கேமு, கிரிக்கெட்டு, அதை விட்டுட்டா பசங்களோட வெளியே போய் சுத்துற. கொஞ்சமாவது எனக்கு ஸ்பேஸ் கொடுக்குறியா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் உருட்டின. எப்ப பார்த்தாலும் போனு. என்ன கல்யாணம் பண்ணதுக்கு நீ அந்த போனையே கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருக்கலாம். டேய் டேய் டேய், நான் கத்திக்கிட்டு இருக்கேன். எதுவுமே பதில் பேசாம நீ திரும்ப போன் பார்த்துட்டு இருக்க. இங்க பாரு, நான் ஏதாவது பேசினா எதுக்கு எதிர்த்து பேசுறேன்னு திரும்ப சண்டை போடுவேன். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை மட்டும் நான் செஞ்சு தரேன். தோசை சுட்டு வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? அது ஆறி போயிடுச்சு. அதை திங்க சொன்னா இங்க வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்க. நான் என்னடி பண்றது? 5 நிமிஷம் நினைச்சேன், கேம் போயிட்டே இருக்கு. அது கட் பண்ணி வச்சுட்டு வந்து தொலைக்க வேண்டியதானே? அறிவு கட்டவனே. தோசை நான் நின்று மறுபடியும் ஊத்தணும். உனக்கு அந்த கவலையே வேணாம். எனக்கு பசியே போயிருச்சு, அதை தூக்கி குப்பையில போட்டு. எப்படி இவ்வளவு நேரம் நான் சட்னி அரைச்சு தோசை ஊத்தி அதை கொண்டு போய் இப்ப குப்பையில போடணும். இதுக்கு நான் சமைக்காமே இருந்திருப்பேன். எதுக்கு தான் சுதன் இப்படி பண்ற? லவ் பண்ணும்போது என்கிட்ட நீ என்னலாம் சொன்ன? ஆனா அதுல ஒரு விஷயம் கூட நீ இப்ப பண்றதில்ல. வீட்டுல இருந்தா ஒரு ஹெல்ப் கூட பண்றதில்ல. வீட்டுல அத்தனை வேலை நான் தனியா பார்க்க வேண்டியது இருக்கு. பொண்டாட்டி, வேலைக்கு போறது புருஷனோட கடமை, வீட்டு பார்த்துக்க வேண்டியது ஒரு பொண்டாட்டியோட கடமை. நம்ம அவங்களோட கடமையை தனித்தனியா பண்ணிட்டு தானே இருக்கோம். டேய், நீ இப்படியா சொன்ன? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு காஃபி போட்டு கொடுத்து சமையலாம் செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போறேன், நீ வீட்டுல சும்மா இருந்தாலும் சொன்னேன். ஏய், ஒரு கல்யாணத்தை பண்றதுக்கு 1000 பொய் சொல்லலாமா? ஆனா அதுல நான் ரொம்பலாம் சொல்லல, ஒரு 500 பொய் தான் சொன்னேன். சே, உன்னை நம்பணும் பாரு. என்ன சொல்லணும்? இதெல்லாம் செட்டே ஆகாது சுதன். எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் ஐடியா. அதையே தான் நானும் நினைச்சேன். பேசாம 2 பேரும் ஒன்னா இருந்து டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு நம்ம டிவோர்ஸ் பண்ணி பிரியறது எவ்வளவோ மேல். நான் நினைச்சேன்டா, நீயும் இதே எண்ணத்துல தான் இருந்திருக்க. அதனாலதான் நான் சொன்னதும் உடனே அப்படி சொல்றேன். லவ் பண்ணும்போது மட்டும் மானி தேனி பொன்மானிலாம் கொஞ்சம் என்கிட்ட பேசுவேன். ஆனா இப்பெல்லாம் உனக்கு நான் டார்ச்சர் தெரியறேன்ல. என்ன சொன்ன? சேர்ந்து இருந்து டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு பிரிஞ்சிடலாம். ஏய், நீ தானே டிவோர்ஸ் வாங்கலான்னு சொன்ன, அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். நான் அப்படிதான் சொல்லுவேன். ஆனா நீ என்ன சொல்லணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொல்லணும்ல. ஆனா உன் மனசுலயும் டிவோர்ஸ் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்திருக்கு. அதனாலதான் நீ அப்படி சொல்லிட்ட. அப்படிதானே? நீ முன்ன மாதிரி இல்ல சுதன், ரொம்பவே மாறிட. கல்யாணத்துக்கு முன்னாடி டைம் ஒதுக்கி என்கிட்ட பேசுவ. வேலையில இருந்தாலும் மணிக்கணக்கா ஃபோன் அடிச்சு பேசிட்டே இருப்ப. அப்பெல்லாம் டைம் போறதே தெரியாது. கொஞ்ச நேரம் இருந்தாலும் என் கூட இருக்கணும்னு சொல்லி என்னை தேடி வருவ.
ஆனா இப்பெல்லாம் எல்லாமே மாறிடுச்சு. ஒரே வீட்டில் தான் இருக்கோம். ஆனா நீ நானும் தனித்தனியா இருக்கோம். காலையில எழுந்திரிச்சு காஃபி போட்டு தந்து உனக்கு சமையலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் தான் ஒர்க்குக்கு போவேன்னு நீ என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இது எதுவுமே நீ பண்றதில்ல. நீ பாட்டுக்கு 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு சௌரியத்துக்கு வேலைக்கு போற. ஈவினிங் வந்ததும் அங்க மொன கடையில 1 மணி நேரம் உன் ஃப்ரெண்டு கூட அரட்டை அடிச்சிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வர. வந்ததுக்கு அப்புறம் கூட நீ என் கூட பேசுறதே இல்ல. என்ன சாப்பாடு வைக்கிறேன்னு கூட தெரியாம அதை சாப்பிட்டுட்டு நீ பாட்டுக்கு படுத்து தூங்குற, இல்லைன்னா கேம் விளையாடுற. விடிய விடிய கேம் விளையாட கூட உனக்கு டைம் இருக்கு. ஆனா என் கூட 10 நிமிஷம் பேசி சிரிக்கிறதுக்கு உனக்கு டைம் இல்ல. மேடம், நான் உங்களுக்கு டைம் கொடுக்காம இல்லை. இதோ இப்போ ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பேசுனீங்க பாருங்க. அந்த 10 நிமிஷமும் என் கூட சண்டை தாண்டி போட்டிருக்க. உன் கூட எனக்கு வாழ சுத்தமாக விருப்பம் இல்லை. நீ சொன்னி அந்த முடிவே எடுத்துடலாம். எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டு நச நசன்னு எப்போ பார்த்தாலும் நீ அப்படி இல்லை இப்படி இல்லை. எப்படி இருந்தா என்ன, அப்படியே ஏற்றுக்கிறேன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ண. இப்போ என்ன, நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கண்டிஷன் போடுறேன். சுதன், அப்ப நான் உனக்கு தேவையில்லை. அதனால தானே இப்படிதான் எடுத்தறிஞ்சு பேசுற. அட ஆமாடி, தேவையே இல்லை, கிளம்பு. போறேன்டா, போறேன். முதல்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றேன். அதுக்கப்புறம் நான் தான் என் அம்மா அப்பா விட்டுட்டு உதறிட்டு உன் பின்னாடி வந்தல, அவங்க கிட்டே இனிமே போக முடியாது. நான் தனியா போய் தான் இருக்கணும். அது வரைக்கும் நான் இங்க இருந்துக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங். நீயும் எப்போ போறேன்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வேலை கூட உருப்படியா செய்யறதில்ல. வீட்டுல ஏதாவது வேலை செஞ்சா ஹெல்ப்பே பண்றதில்ல. எப்ப பாரு டிவி கிரிக்கெட், அதை விட்டா ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிடறான். இதெல்லாம் பத்தாதுன்னு நைட்டு 2 மணி வரைக்கும் பப்ஜி விளையாடுறான். அது மட்டும் இல்ல, 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாத்ரூம்குள்ள உட்காந்து கேம் விளையாடுறான். இவங்கிட்ட நான் எதிர்பார்க்கறதுலாம் பெருசா என்ன, கொஞ்ச நேரம் என் கூட உட்காந்து சிரிச்சு பேசணும், அன்பா 4 வார்த்தை. நான் ஏதாவது வேலை செய்யும் போது சின்ன சின்ன ஹெல்ப் செஞ்சா போதும். ஆனா இவன் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து எதுவுமே பண்றதில்ல. இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிதான் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணான். ஆனா இப்போ அவனோட வேலையை மட்டும்தான் அவன் பாத்துக்கிறான். அதை கூட பாதி நான் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. கொஞ்சமாவது எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. எப்ப பார்த்தாலும் போனு கேமு ஃப்ரெண்ட்ஸ்னா அப்ப நான் எதுக்கு? டேய், தங்கச்சி சொல்றதும் கரெக்ட் தானே மச்சான். அவளுக்கும் நீ ஸ்பேஸ் கொடுக்கணும்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. அட நாயே, அப்போ நீ முதல்ல வீட்டுக்கு வராத. இல்லடா, ஃப்ரெண்ட்ஸை விட்டாலும் இந்த பப்ஜி கேமு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவ கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணால. மவனே, என்னைக்காவது கேம் விளையாடுவான்னு கூப்பிட்டு பாரு, மண்டையை உடைக்கிறேன். இவனும் சேர்த்து வைக்கலான்னு வந்தா இவன் நம்மளே கோர்த்து விட்டுருவோம் போல. பேசாம கேள்வியை மாத்திர வேண்டியதான். சரிடா, நான் அவளோட ரீசனை கேட்டுட்டேன். உன்னோட ரீசனையும் சொல்லு, அதையும் கேட்டுக்கிறேன். அன்னைக்கு ஒரு நாள் இவளுக்கு ஸ்பேஸே கொடுக்கலன்னு சொல்றால, சரின்னு ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சண்டையே போடக்கூடாதுன்னு இவகிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டு வெளியே கூட்டிட்டு போனேன். ஆனா அங்க வச்சு இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு என்னை எப்படி உனக்கு கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு? அதெல்லாம் எப்படியோ தோணுச்சு. இன்னைக்கு நீ என்கிட்ட சண்டை போட மாட்டேல. ஏய், சண்டை போட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கடி, மறந்துடாத. சேச்சே, இப்படி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், நான் சண்டை போடுவேனா? ஏன் சுதன், எனக்கு ஒரு டவுட். இந்த பீச்சில் ஆளே இல்ல, அது எப்படி? இங்க பின்னாடி ஒரு ரெசார்ட் இருக்குல்ல, அதை நான் புக் பண்ணிருக்கேன். ஸோ இங்க யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓ அப்படியா? இப்படி ஆளே இல்லாத பீச்சுக்கு கூட்டு வந்திருக்கனா? அப்போ என்ன கொல்ல பிளான் பண்ணிருக்கியா? அடே ஏய், என்னடி சண்டை போடுறதுக்கு லீட் எடுக்கிறியா? நீ நினைக்கிற மாதிரியா எதுவும் இல்ல. இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ ஏதோ பிளான் போட்டிருக்க. அதனாலதான் ஆளே இல்லாத பீச்சுக்கு கூட்டு வந்திருக்க. என்ன கொல்றதுக்கு தானே பிளான் போட்டிருக்க. ஏதாவது பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கலாம் சுதன், என்ன கொன்றாத. அடி பாவி, கோல ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குற. அடியே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ சந்தோஷப்படுவின்னு கூட்டிட்டு வந்தல, என்ன சொல்லணும்? இங்க நிக்கவே வேணாம், நம்ம கிளம்பலாம். ஏன் 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 கிளம்பணும்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். பரவாயில்ல சுதன், உனக்கு கொல்லணும்னா எனக்கு கொன்னுக்கோ. உன் கையால சாகணும்னா நான் இப்பவே செத்து போக கூட ரெடிதான். ஆரம்பிச்சிட்டியா? இதுக்கு தான் ஏதாவது வச்சு சண்டை ஆரம்பிச்சிருவ. இப்ப இங்க இருந்து எங்க போய் முடிப்பேன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா இங்க இருந்து நடை கட்டு, நம்ம இங்க இருக்கவே வேணாம். முன்னாடிலாம் நான் இப்படி ஏதாவது பேசணும் நீ என்னை சமாதானப்படுத்துவ. ஆனா இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறிட்ட. ஏன் சுதன் இப்படி இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் மாறுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு நீ மாறுவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஏய், எதுக்குடி இப்படி சோதிக்கிற? முடியலடி. நான் உங்ககிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? வெளியே வந்தா என் கூட சண்டை போடக்கூடாது, ஆர்கியூ பண்ணக்கூடாது, இப்படி மூஞ்ச சோகமா வச்சுட்டு சோகி மியூசிக் வாசிக்க கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. நீ எனக்கு கொல்றதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்க. ஷபா, இப்பவே கணக்கிட்டதே. இங்க இருக்கிறது நல்லதுல, நம்ம கிளம்பலாம். ஏய், இப்பவும் எதுக்குடி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? நம்ம தான் காஃபி ஷாப் வந்துட்டோம்ல, ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்பலாம். ஏன் அதுக்கப்புறம் எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டியா? என்னை வெளியே கூட்டிட்டு போறதே உனக்கு இப்பெல்லாம் கஷ்டமா இருக்குல்ல? இங்க பாரு அனிதா, கோவப்பட மாட்டேன் நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வெளியே வந்தா சண்டை போட மாட்டேன்னு நீயும் சொல்லியிருக்க. தேவையில்லாம எதையாவது ஆரம்பிக்காத. முதல்ல மூஞ்ச நார்மலாவே வெளியே கூட்டிட்டு வந்தா கொஞ்சமா சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும். ஆனா உனக்கு எப்ப பார்த்தாலும் என் கூட சண்டை போடுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. யாரு யாரு யாரு? நான் சண்டை போடுறேனா? நான் சண்டை போடுறேனா? நீ தாண்டி சண்டை போடுற. இங்க வேற யார் இருக்கா? இப்படிதான்டா சொல்லுவேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நான் என்ன பேசினாலும் எப்படி பேசினாலும் நீ தங்கம் மயிலுன்னு என்னை சமாதானப்படுத்துவ.
ஆனா இப்பலாம் ரொம்ப மாறிட்டேன். ஆமாடி, நான் மாறிட்டேன். இப்போ அதுக்கு என்ன இப்போ? சும்மா எதுக்கு எடுத்தாலும் நீ மாறிட்டேன்னு. நான் மாறினதுக்கு காரணமே நீதான். நான் மாறல, நீ தான் என்னை மாத்திட்ட. எப்போ பார்த்தாலும் நச நசன்னு பேசிக்கிட்டே இருந்தா எவனால தாங்கிக்க முடியும்? நம்ம 2 பேரும் இப்படி வெளியே வச்சு சண்டை போட்டுருக்கு, பேசாம வீட்டுக்குள்ளேயே அடிச்சுக்கலாம். அப்போவாவது யாருக்கும் தெரியாம இருக்கும். இப்பவே சொல்லிட்டேன், சண்டை போட மாட்டேன்னா சொல்லு. இங்க இருந்து காஃபி குடிச்சிட்டு அடுத்த படத்துக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம். இல்லைன்னா இங்க இருந்து நேரா வீட்டுக்கு கிளம்பிடலாம். எப்படி வசதி? நானா சண்டை போடுற சுதன்? நான் சண்டையே போடல. ஆனா நீ தான் இப்படிலாம் சொல்லிட்டே இருக்க. சரி பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் போலாம். எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கே தெரியும்ல, நீயே ஆர்டர் பண்ணு. ஏம்மா தாயே, இந்த விபரீத விளையாட்டே வேணாம். நான் உனக்கு என்ன ஆர்டர் பண்ணாலும் எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு நீயா ஏதாவது ஒன்று சொல்லுவ. பேசாம நீயே ஆர்டர் பண்ணு. இல்ல இல்ல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீ ஆர்டர் பண்ணு. பக்கா எதுவும் சொல்ல மாட்டேல? இல்ல இல்ல, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ என்ன ஆர்டர் பண்ணாலும் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. உனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், எனக்கு ஒரு காஃபி, ஓகே தானே? ஏன் சுதன், என்னை இவ்வளோதான் புரிஞ்சு வச்சிருக்கியா? எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் பிடிக்கும், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு கூட உனக்கு தெரியாது. ஏய், இப்போ நானடி சொன்னேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன ஆர்டர் பண்ணாலும் சாப்பிடுவேன்னு சொன்னேன். இப்போ மாத்தி பேசுற பாரு. இதுக்கு தான் சொன்னேன், உனக்கு என்ன பிடிக்குமோ நீயே ஆர்டர் பண்ணு, நான் எனக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணிக்கிறேன். இல்ல சுதன், பரவாயில்ல, நீயே ஆர்டர் பண்ணு. இல்ல நீயே ஆர்டர் பண்ணு. எஸ்கியூஸ் மீ சார், ஆர்டர் ப்ளீஸ். எனக்கு ஒரு காஃபி, இவங்களுக்கு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக். சார் வேற ஏதாவது? இல்லைங்க, வேணாம். ஹலோ, அவங்க போய் 1/2 மணி நேரம் ஆகுது. ஸோ இவ இருக்கிறத மறந்துட்டுமே சும்மாவே ஆடுவா. இப்போ எப்படி சமாளிக்க போறோம்? ஏன் சுதன், அந்த yellow ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குல்ல? சேச்சா, இல்லைம்மா, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணியிருந்தா கூட அழகா இருந்திருப்பான். எல்லோ ட்ரெஸ் அந்த பொண்ணுக்கு செட் ஆகல. ஓ ஓ, அப்ப அந்த பொண்ணு அந்த அளவுக்கு கவனிச்சிருக்க. இல்லடி, ஆர்டர் கொடுக்கும்போது பின்ன கண்ணை பார்க்காமையா கொடுக்க முடியும்? ஆஹா, நீ கண்ணையா பார்த்த மவனி? உன்னெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு, என்ன சொல்லணும்? வரப்போற பொண்ணெல்லாம் சைட் அடிச்சிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன? இப்பவாவது புரியுதாடா என் நிலைமை? அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக வெளியே கூட்டிட்டு போனேன். ஆனா கடைசியில என் நிம்மதியே போச்சு. அங்க இருந்து சண்டை போட்டுட்டு வீடு வர வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நைட்டும் நிறுத்தல. அடுத்த நாள் வேலைக்கு போறேன், அப்பவும் ஃபோன் போட்டு சண்டை போடுறான். இப்படி சண்டை போட்டுட்டே இருந்தா நானும் என்னதான் பண்ணுவேன்? பேசுறதுக்கு டைம் கொடுத்தா பேசணும், அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இவன் என்கிட்ட சண்டை தான் போடுற மச்சான். இவ கூட தான் என்னால வாழ முடியாது, பிரிச்சு விட்டு. பேசாம அந்த நோட்டீஸை கூட நான் சைன் போட்டு தரேன். ஆமாண்ணா, இவன் சொல்றதும் கரெக்ட் தான். எனக்கும் இவன் கூட வாழ பிடிக்கல, நான் சைன் போட்டு தரேன், நீங்க பிரிச்சு விட்டுருங்க. அட இருமா, ஏதோ பேப்பர் பிரிக்கிற மாதிரி பிரிச்சு விட்டுறா. கொஞ்ச நேரம் போறல. சரி, நீங்க சொல்ற மாதிரி 2 பேரும் நோட்டீஸ்ல சைன் போடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு. 2 பேரும் நீங்க 20 நிமிஷம் கண் எடுக்காம பாத்துக்கணும். நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணம் முடிஞ்ச முதல் நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒண்ணு விடாம இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்த்து உங்களுக்குள்ள நிறைய நல்லது நடந்திருக்கும். அதை பத்தி ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா எனக்கு என்னமோ உங்க முடிவை நீங்க மாத்திப்பீங்கன்னு தோணுது. ஐயே அண்ணா, வேணவே வேணாம். இந்த டெஸ்ட் எல்லாம் வச்சா நாங்க ஃபெயில் ஆயிடுவோம். எனக்கு டிவோர்ஸ் வேணும். இவன் கூடலாம் ஒரு மனுஷி வாழவே முடியாது. அப்போ இவ்வளவு நாள் நீ வாழ்ந்திருக்க. அப்ப நான் யோசிச்சது சரிதான். நீ மனசே இல்ல, நீ ஒரு பிசாசு. யாரு? நான் பிசாசா? நீதாண்டா ரத்த காட்டேரி. மூஞ்ச பாரு, முட்டை போண்டா. எது 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 என் மூஞ்சி முட்டை போண்டா? ஓ மூஞ்ச பாருடி, ஏதோ மைதாமா உருட்டி வச்ச மாதிரி இருக்கு. இந்த மூஞ்ச பாக்குறதுக்காக தானே 300 கிலோமீட்டர் தாண்டி வந்தேன். அப்புறம் என்னமா? அதுதான்டி, அதுதான் நான் வாழ்க்கையிலே செஞ்ச பெரிய தப்பு. அந்த முட்டாள்தனத்தை ஏன் பண்ணேன்னு இப்ப வரைக்கும் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். டேய், 2 பேரும் நிறுத்த போறீங்களா இல்லையா? முதல்ல நான் கண்டிஷன் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணுவேன். பாரு மச்சான், நீயே பார்த்தல, எங்களால 2 நிமிஷம் கூட சண்டை போடாம இருக்க முடியாது. தயவு செஞ்சு நீ இந்த டெஸ்ட் எல்லாம் வைக்காத. டேய், மூடிட்டு சொல்றது செய்டா. 20 நிமிஷம் உங்க டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் கண்ணு எடுக்காம பார்த்துட்டு உங்க மனசுல இருக்கிறத ஆழமா யோசிங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு உங்க முடிவை நீங்க மாத்திப்பீங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன், உங்க டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. இவன் மூஞ்ச யார் பாப்பா? இவன் மூஞ்செல்லாம் பாக்குறதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு போயிடலாம். டேய், என்ன சீட்டிங் பண்ணாம ஒருத்தர் பாத்துக்கோங்க. ஐயோ, இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. டேட்டை பார்த்துட்டு உட்காந்து எழுதிட்டு இருக்கா. ஒருவேளை இன்னைக்கு கல்யாண நாளா இருக்குமோ? மறந்துட்டுமா? டேய் சுதனு, செத்தடா. இல்லையே, கல்யாண நாள் கூட கிடையாதே. வேற என்னவா இருக்கும்? ஒருவேளை அவ பர்த்டேவா? சேச்சே, அதெல்லாம் இல்லை. லவ்வர்ஸ் டே வருது. எதுவுமே அவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காளா? என்னவா இருக்கும்? இப்பதான் ஞாபகம் வருது. டே சுதன், மறந்துட்டியே. அனிதா, ஏய் எதுக்குடி அழுதுட்டு இருக்க?
சுதன், இன்னைக்கு எனக்கு தெரியும்டி, நீ எதுவும் சொல்ல வேணாம், இரு. ஏன் சுதன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? என்னால் முடியல. ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் இந்த தடவை எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண தெரியுமா? எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு? ஏன் சுதன், என்கிட்ட தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குல்ல? டாக்டர் செக் பண்ணிட்டு கூட என்னதானே டேப்லெட்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏய், லூசு மாதிரி ஃபீல் பண்ணாதடி, அப்படிலாம் எதுவும் இல்லை. உனக்கு கொடுக்குற டேப்லெட் கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக, அதுக்கு உனக்கு குறை இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இல்லை சுதன், என்கிட்ட தான் ஏதோ குறை இருக்கு, அதனால தான் குழந்தை நிற்கவே மாட்டேங்குது. இந்த தடவையும் பீரியட் ஆகும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? நான் உன் லைஃப்பில் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். உனக்கு நான் பாரமாக இருக்கேன். எல்லாரும் உன்னை பற்றி என்ன பேசுவாங்க? இல்லை இப்படி ஒருத்தையை கட்டுறதுக்காக இவன் இவ்வளோ போகிறான்னு உன்னையும் கேவலமாக தானே பேசுவாங்க. எல்லாமே என்னோட தப்பு தான். ஏய் பூனைக்குட்டி, அப்படிலாம் எதுவும் இல்லை. குழந்தை பிறக்கிறதுலாம் நம்ம கையில் இல்லை. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாடி டெம்பரேச்சர், ஒரு சிலருக்கு ஹீட்னால கூட நிற்காம போகலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் 1 வருஷம் தானே. அப்படிலாம் நீ ஹோப்பை விட்டுறாத. இல்லை சுதன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஒருவேளை கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டா? இப்படியே இருந்துட்டா என்ன? எனக்கு நீ, உனக்கு நான். நீ என்னோட குழந்தை, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். எனக்கு நீ மட்டும் போதும். நீ எப்பவுமே ஒரு வார்த்தை சொல்வியே, நீ என் குழந்தைடான்னு. எனக்கு கொஞ்சம் போதெல்லாம் எனக்கு அப்படிதான் தோணும். அதே மாதிரி தான் எனக்கு நீயும். ஒருவேளை நமக்கு கடைசி வரைக்கும் இப்படி ஒரு பாக்கியம் இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு நீ, எனக்கு நான். எனக்கு அது போதும்டி. இப்படி தேவையில்லாமல் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. உனக்கு எப்பவும் நான் இருக்கேன். ஐ லவ் யூ சுதன். நீ மட்டும் இல்லைன்னா நான் உடஞ்சி போயிருப்பேன். ஒன்று மாதிரி ஒருத்தன் எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐ லவ் யூ டூடி பொண்டாட்டி. எப்பவுமே இதுக்காகலாம் நீ ஃபீல் பண்ணவே கூடாது. இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. இதை நினச்சி வருத்தப்படாம நீ நிம்மதியா இரு. ஐ லவ் யூ ஸோ மச். இங்க பாரு, இங்க பாருடின்னு சொன்னோம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன் கண்ணில் இருந்து எப்பவுமே கண்ணீர் வரக்கூடாது. என்னடி, புரிஞ்சுதா? ஏய், சூட்டால் மடிவேன், பிறந்தாலும் உனையேதான் மீண்டும் சேர்வேன். இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன். ஏண்டி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் முன்னாடி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்ப? சாரிம்மா, எனக்கு வேற வழி தெரியல. நீங்கள் சுதனை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தீங்க. எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்னால் சுதன் இல்லாமல் இருக்க முடியாது. ஓ, அந்த அளவுக்கு போயாச்சுல. அப்புறம் என்னடி இங்கே ஆசீர்வாதம் வாங்க வந்தியா? அசிங்கப்பட்டு போகிறதுக்குள்ள இங்கேருந்து 2 பேர் கிளம்பிடுங்க. இங்கே பாருடி, அவனை நம்பி போயிட்ட. இப்பவும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். ஒழுங்கா எங்கள் கூட இருக்கிறதா தான் இரு. உனக்கு இந்த தாலி அத்தறிஞ்சிட்டு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு நல்லபடியாக வச்சுக்கிறோம். இல்லைனா அந்த நாய் கூடயே போ. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்னோட வயிற்றுச்சல் உன்னை சும்மாவே விடாது. அம்மா சாரிம்மா, எனக்கு வேற வழி தெரியல. ஒன்றுமே இல்லாதவனை நம்பி எங்களை விட்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போகிறல, உனக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு பாடம் கிடைக்கும். எவ்வளோ சீக்கிரம் போறியோ அவ்வளோ சீக்கிரம் பொட்டியை தூக்கிட்டு இங்கே தான் நீ வந்தாவ. உன்ன மாதிரி எத்தனை பேர் சீரழிஞ்சு போகிறத நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த வீட்டு கதவு உனக்காக திறந்தே இருக்கும். நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. இவனை நம்பி போகிறல, கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் காதெல்லாம் கசந்ததும் நீ திரும்பி பொட்டி எடுத்துட்டு இதே வீட்டுக்கு திரும்பி வந்துடுவேன். இல்லைம்மா, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்பு. சுதன் ரொம்ப நல்லவன். அவங்ககிட்ட காசு பணம் வேணாம், குறைச்சலா இருக்கான். ஆனால் நல்ல வேலையில் இருக்கான். என்னை நல்லா பார்த்துப்பான். என் மேலே அன்பாக இருப்பான். எல்லாம் நடிப்படி, வேஷம். வேஷம் கலைஞ்சதும் உனக்கே புரியும். இல்லைம்மா, உங்களுக்கு புரியல. நீங்கள் வேணா பாருங்க, நானும் சுதனும் நல்லபடியாக வாழ்வோம். நாங்கள் வாழ்றதை பார்த்து நீங்களே எங்களை தேடி வருவீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வளர்ந்து காட்டுவோம். சுதன் என்னைக்குமே என்னை கைவிட மாட்டான். அவன் ரொம்ப நல்லவன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. டேய், உனக்கு எவ்வளோ பணம்னாலும் தரேன். என் பொண்ணை இதே இடத்துல விட்டுட்டு போயிரு. மா, பணத்தை கொடுத்து எதனாலும் விலைக்கு வாங்கிட முடியாது. நானும் அனிதாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினது உண்மைதான். ஆனால் உங்களோட சம்மதத்தோடு தான் எங்கள் கல்யாணம் நடக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் மனசிறங்கி வரவே இல்லை. அதனால தான் இந்த முடிவு எடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பணத்தை கொடுத்து என்னை என்றைக்குமே விலைக்கு வாங்கிட முடியாது. அனிதாவை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவள் இந்த வீட்டுக்கு திரும்பிலாம் வரமாட்டா. அவளை பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை, என்னோட பொறுப்பு. அவள் கழுத்தில் நான் தாலி கட்டின நிமிஷத்துலேருந்து அவள் எனக்கானவ. என்னில் பாதி. நீங்கள் பொண்ணை பெற்றவங்க ஏதோ ஆதங்கத்திலையும் கோபத்திலையும் இப்படிலாம் வார்த்தையை விடுறீங்க. ஆனால் சாம்ப விடாதீங்கம்மா. பெற்றவங்க சாபம் எனக்குமே பிள்ளைங்களை வந்து சேராது தான். ஆனால் நீங்கள் பேசுறது அவள் மனசை காயப்படுத்தும். அதுக்காக தான் சொல்கிறேன். என்னடா, எங்கேயோ இருந்து வந்து என் பொண்ணு மைக்கி எனக்கே அட்வைஸ் கொடுக்குறியா? இது அட்வைஸ்லாம் இல்லைம்மா, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் அனிதாவை நல்லபடியாக பார்த்துப்பேன். என்னை நம்புங்க. நீ பார்த்து கிழிக்க போகிற லட்சணத்தை நானும் பார்க்குறேன். இதெல்லாம் எவ்வளோ நாளைக்குன்னு போடி போ. அம்மா சாரிம்மா, என்னையும் சுதனையும் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. என்னாலலாம் மன்னிக்க முடியாதுடி. ஒருவேளை
ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நாள் என் மனசை மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் என்னமோ சரின்னு விட்டுருப்பேன். ஆனால் இப்படி எனக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்கல்ல, இதை என்னால் என்றைக்குமே ஏற்றுக்க முடியாது. ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க. அம்மா சாரிம்மா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம், ப்ளீஸ்மா எங்களை மன்னிச்சிரு. அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், வெளியே போ. இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற. சாரி சுதன், அம்மா ஏற்றுப்பாங்கன்னு நினச்சேன். நான் தான் முன்னாடியே சொன்னேன் அனிதா, அவங்களோட சம்மதத்தோட நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவங்க கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம மேலே கோவம் மட்டும்தான் இருக்கும். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், அவங்க மனசு கண்டிப்பாக மாறும். நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாத. உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? என்னை விட அதிகமாக நான் ஒன்று தாண்டா நம்புகிறேன். சரி வா, கொஞ்ச நாள் அவங்க மனசு மாறுற வரைக்கும் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எல்லாம் சீக்கிரம் மாறிடும். வா போலாம். நீ சூரியன் நான் தாமரை, நீ வந்தால் தானே மலர்கிறேன். நீ சூரியன் நான் வான்முகில், நீ நடந்திடும் பாதையாகி. மட்டும் எடுத்துறாத ப்ளீஸ் டி. ப்ளீஸ் சுதன், சைன் மட்டும் போட்டுறாத. இவ கையில் எடுத்துட்டா ஒருவேளை சைன் போட்டுருவாளோ? சாரி சுதன். சாரி அனி, நான் தான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இல்லை சுதன், என் மேலே தான் தப்பு. நீ எனக்கு எவ்வளோ துணையாக இருந்திருக்க. நான் எத்தனையோ நாள் குழந்தை நமக்கு நிற்காம தள்ளி போகிறத நினச்சி நான் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்திருக்கேன். அப்போல்லாம் எப்போவுமே நீ தான் எனக்கு துணையாக இருந்திருக்க. சாரி சுதன், உன்ன மாதிரி ஒருத்தன் எனக்கு கிடைக்கவே மாட்டான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சாரி, நமக்கு இந்த டிவோர்ஸ்லாம் வேணாம். நான் எதுவுமே இல்லாத நேரத்தில் கூட நீ என்னை நம்பி வந்த. உன்னை நான் இப்படி கண் கலங்க பெற்றுக்க கூடாது. சாரிடி. இனிமே நமக்குள்ள சண்டையே வராது. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், உனக்கான ஸ்பேஸை நான் கொடுப்பேன். நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், இனிமே நான் உன் கூட எப்போவுமே சண்டை போட மாட்டேன். சாரி. ஏய், இன்னும் என்னடி சாரி சொல்லிக்கிட்டே? இங்கே வாடி. இதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். இப்படி சண்டை போட்டுக்கவே கூடாது, சரியா? ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ ஸோ மச் டி குந்தானி. சுதன், ஏமா தங்கச்சி அனிதா ரெண்டும் நம்மளை கண்டுக்க மாட்டேங்குது. அடே அடடே, வாட மச்சான், எப்போ வந்த? தேவைதான்டா, எனக்கு இதெல்லாம் தேவைதான். என்னண்ணே வந்ததும் அப்படி நின்னுட்டீங்க? காஃபி டீ என்ன சாப்பிட்றீங்க? ஏமா அந்த டிவோர்ஸ்? டிவோர்ஸா? எந்த டிவோர்ஸ் அண்ணே? டிவோர்ஸ் கொடுக்க போறீங்களா உங்க ஒய்ஃப்கா? மச்சான், புருஷன் முன்னாடினா சண்டை வருது சகஜம்தான். அதுக்காக இப்படி டிவோர்ஸ் கொடுக்குற முடிவெல்லாம் எடுக்காத, ரொம்ப தப்பு மச்சான். நேரம் விடா நேரம். அடே, உன் கூட சுத்தன பாவத்துக்கு எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இல்லாத பொண்ணாட்டிக்கு நான் எங்க இருந்துடா டிவோர்ஸ் கொடுக்கறது? அச்சச்சோ, ஆமால அண்ணா, உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ளேயும் எதுக்கு டிவோர்ஸ் பத்திலாம் யோசிக்கிறீங்க? அதை பத்திலாம் யோசிக்காதீங்க, ரொம்ப தப்பு. அட ஆமாடா, புருஷன் முன்னாடி உறவுக்குள்ள சண்டை வரதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக டிவோர்ஸுங்கிற முடிவுலாம் ரொம்ப பெரிய முடிவு. இந்த காலத்துல லவ்வுக்காக நிறைய பேர் போராடி ஒன்று சேர்ந்துறாங்க. ஆனா கொஞ்ச நாளையே சின்ன சின்ன சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம இந்த மாதிரி ஒரு பெரிய முடிவை ஈஸியா எடுத்துடுறாங்க. புருஷன் முன்னாடி வரோம்னா சண்டை வரதெல்லாம் சகஜம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போயிட்டா இந்த மாதிரி டிவோர்ஸுங்கிற முடிவுலாம் வரவே வராது. ஸோ இதை பத்திலாம் யோசிக்காம வீட்டுக்கு கிளம்பிட மச்சான். இவங்களை சேர்த்து வச்சுட்டு போலான்னு வந்தா இதுக்கு நம்மளை வச்சு செய்யுது. அப்புறம் புருஷன் முன்னாடிக்குள்ள மூணாதால விடவே கூடாது. அவங்க மட்டும் வந்தாங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். எப்பா சாமி, ஆளை விடுங்கடா. நீங்க கருத்து சொல்றதுக்கு நான் ஆள் இல்ல. எப்பா சாமி, எப்படியோ ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். பாருடா, இனிமே நம்ம நிக்கிறதெல்லாம் கணக்கு தெரியாது, நம்ம கிளம்புறது கிடைக்கும். கிடைத்த வரமே இனி வாழ்வில் எல்லாம்